இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை வாழ்த்துகின்றேன். குறிப்பாக இந்த வேளையில் தலைப்பானது ராஜ்யத்தின் சாட்சிகளாக வாழ்வது. ராஜ்யத்தின் சாட்சிகளாக வாழ்வது. அறிமுகமாக நீங்களும் நானும் விசுவாசிகளாக, சீஷர்களாக, ஊழியர்களாக நாம் அழைக்கப்பட்டதற்கு காரணம் நாம் தேவனுக்கும் இயேசுவுக்கும் சாட்சிகளாக இருக்க வேண்டும். ஏசாயா 43 10 பார்க்கும்போது தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை தம்முடைய சாட்சிகளாக இருக்க அழைத்தார். அப்போஸ்தலர் 1 இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களை பார்த்து, நீங்கள் என்னுடைய சாட்சிகள் என்று அவர் அழைத்தார். ஆதலால் இந்த நேரத்தில் நீங்களும் நானும் ஆண்டவருக்கும் இயேசுவுக்கும் சாட்சிகளாய் வாழ்வது மிக மிக அவசியமாய் இருக்கிறது. அதையொட்டி வாசித்த மத்தேயு 5 13 வரை நாம் பார்ப்போமே என்றால், இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷருக்கு 2 விதமான உதாரணங்களை வைத்து சாட்சிகளாக இருக்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்துகிறார். முதலாவது உதாரணம் உப்புடைய குணாதிசயமானது அது பாதுகாக்கிறதாக இருக்கின்றது. உணவை பாதுகாக்கிறது, நல்ல காரியங்களை பாதுகாக்கிற ஒரு காரியமாக இருக்கிறது. அதே வேளையில் உப்பானது சுவையை தரக்கூடிய ஒரு தன்மையுடையதாக இருக்கின்றது. ஆதலால் ஆவிக்குரியவர்களாக நீங்களும் நானும் காணப்படுகிறதுனாலே, இயேசுவுக்காக சாட்சிகளாக நீங்களும் நானும் காணப்பட வேண்டும் என்றால், நாம் ஒப்பாக, அதாவது பாதுகாக்கும் தன்மையுடையவர்களாகவும் சுவை தருகிற தன்மையுடையவர்களாகவும் நாம் இருக்க வேண்டும். காரணம் என்ன? இப்ப நடைமுறை வாழ்க்கையிலே அல்லது நடைமுறை உலகத்திலே அநேக விதமான குழப்பங்கள், ஆங்கிலத்தில் moral decay என்று சொல்வார்கள், தமிழில் நம்முடைய குணங்கள் கழிந்து போகிறதாக நாம் பார்க்கிறோம். ஆகையால் நாம் ஒப்பாக இருக்கும்போது நம்மளுடைய சாட்சி அவர்களை பாதுகாத்து அவர்களை மனம் திரும்புவதற்கு அழைக்கும். அதே வேளையில் ஒரு எச்சரிக்கையும் அங்கு சொல்லப்படுகிறது. உப்புடைய தன்மை இழந்து போவோமேயானால் நாம் ஒன்றுக்கும் உதவாதவர்களாக போய்விடுவோம். அதை மிகவும் கவனமாக வைத்து நீங்களும் நானும் பாதுகாக்கிற உள்ள தன்மையாகவும் சுவையாகவும் உள்ள உப்பாக சாட்சிகளாக இருக்க வேண்டும். இரண்டாவதாக 14 16 வரைக்கும் வாசித்து பார்ப்போம் என்றால், நீங்களும் நானும் மெய்யான ஒளியை உடையவர்களாக நம்மளுடைய வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டு வருகிறோம். அந்த மெய்யான ஒளி இயேசு கிறிஸ்துவாக இருக்கிறதுனாலே, அந்த ஒளியை கொண்டவர்கள் நாம் வெளிச்சத்தை வீச வேண்டியவர்களாக இருக்கின்றோம். இப்ப உள்ள காலகட்டத்தில் உலகம் இருள் சூழ்ந்த உலகமாக இருக்கின்றது. ஆதலால் விசுவாசிகளாக, சீஷர்களாக, தேவ ஊழியர்களாக, மெய்யான ஒளி உள்ளவர்களாக நீங்களும் நானும் வெளிச்சத்தை வீச வேண்டியவர்களாக இருக்க வேண்டும். அதுவும் குறிப்பாக 14 அந்த வெளிச்சம் மறைந்திருக்க மாட்டாது என்று சொல்லப்படுகிறது. ஆகையால் மெய்யாகவே இயேசு கிறிஸ்து ஒளியாக இருந்தால் நீங்களும் நானும் வெளிச்சத்தை வீசுவோம். அது மறைந்திருக்க மாட்டாது என்று அறிந்து கொள்ள வேண்டும். 15 அந்த வெளிச்சமானது யாவருக்கும் வெளிச்சத்தை கொடுக்கும் என்று சொல்லப்படுகிறது. வீட்டில் இருக்கிற யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கப்படும் என்று சொல்லப்படுகிறது. அப்படி என்றால் சிறியோரிலிருந்து பெரியவோர் மட்டும் உலகத்தில் காணப்படுகிற எல்லாருக்கும் இந்த வெளிச்சம் வீசப்பட வேண்டும். நீங்களும் நானும் வெளிச்சத்தை வீசி அவர்களை தொட வேண்டியவர்களாக இருக்கின்றோம். அது மட்டுமல்ல, தொடர்ந்து 16 பார்த்தீங்கன்னா, வெளிச்சத்தை வீசி கொண்டிருக்கிற நீங்களும் நானும் நற்கிரியைகளை செய்கிறவர்களாக அவர்களுக்கு முன்பாக பிரகாசிக்க கடவது என்று கட்டளையாக ஆண்டவர் சொல்கிறார்.
வெளிச்சம் இருக்கிறது, வெளிச்சம் வீசுகிறோம் என்று சொல்வது பெரிதல்ல, நற்கிரியைகள் மூலமாக அந்த வெளிச்சத்தை பிரகாசிக்க கடவுது என்று ஆண்டவர் கட்டளையிடுகிறார். அதனால் இந்த 2 உப்பும் வெளிச்சமும் என்ன நமக்கு கொண்டு வருகிறது என்றால், பிதாவாகிய தேவனை மகிமைப்படுத்தும் ஜீவியம். பிதாவாகிய தேவனை மகிமைப்படுத்தும் ஜீவியமாக, சாட்சிகளாக நீங்களும் நானும் காணப்படுவோம். அது மட்டுமின்றி முடிவாக நாம் என்ன கற்றுக்கொள்கிறோம் என்றால், நம்மளுடைய சமுதாயத்தை நாம் தொடுவதற்கும் அவர்களை நாம் ஆண்டவருக்குள் இழுப்பதற்கும் கொண்டு வருவதற்கும் நம்முடைய வெளியரங்கமான இன்ஃப்ளூயன்ஸ் அல்லது நம்முடைய வெளியரங்கமான கிரியைகள் காண்பிக்கப்பட வேண்டும். அப்ப அவர்கள் நம்மை பார்க்கும்போது மெய்யான இயேசுவின் பிள்ளைகள், சீஷர்கள், ஊழியர்கள் என்று சுவையை கண்டு அல்லது வெளிச்சத்தை கண்டு ஆண்டவராகிய தேவனை மகிமைப்படுத்துவார்கள். அது மட்டுமல்லாமல் உலகம் இருளாக இருக்கிறது, எல்லாம் பொல்லாதவர்களாக இருக்கிறார்கள் என்று சொல்லி மெய்யான ஒளியை பெற்ற நாம் தனியாக ஒதுங்கி வாழாமல் இந்த பகுதியில ஆண்டவர் எல்லாருக்கும் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி இருக்கிறதுனாலே நாம் நம்முடைய விசுவாசத்தையும் விசுவாச வாழ்க்கையும் சாட்சியான வாழ்க்கையும் சமுதாயத்தோடு நாம் இணைந்து நாம் காண்பிக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். ஆதலால் பிரியமானவர்களே, நீங்களும் நானும் உப்பாகவும் ஒளியாகவும் அல்லது வெளிச்சமாகவும் இந்த உலகத்தில் காணப்பட்டு நம்மளுடைய தேவனை மகிமைப்படுத்துகிற வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும். இதன் மூலமாக நம்மளுடைய சாட்சி வெளிப்படும். நம்மளுடைய மதிப்பீடு, ராஜ்யத்தின் மதிப்பீடு அவர்கள் செய்வார்கள் என்று நான் வலியுறுத்த விரும்புகின்றேன். பிரியமானவர்களே, இது நாம் உணர்ந்து கிரியைகளில் நாம் காண்பித்தால் ஒழிய நீங்களும் நானும் சாட்சிகளாக இருக்க முடியாது. ஆதலால் பலன் கொண்டு நாம் தைரியமாக ஜீவனுள்ள இயேசு கிறிஸ்து மெய்யான ஒளியாக இருக்கிறதுனாலே உங்களையும் என்னையும் உப்பாகவும் வெளிச்சமாகவும் வைத்து சாட்சிகளாய் வாழ்வதற்கு அவர் வழி நடத்துவாராக. ஜெபிப்போமா? கிருபையும் சத்தியம் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த செய்திக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், சத்தியத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். மெய்யாகவே ஒவ்வொரு சீஷர்கள் வாழ்க்கையிலும், பிள்ளைகள் வாழ்க்கையிலும், ஊழியர்களின் வாழ்க்கையிலும் மெய்யான ஒளியாக இருந்து நாங்கள் உப்பாகவும் வெளிச்சமாகவும் காணப்பட்டு சாட்சிகளாய் வாழ நீ விரும்புகிறீர். தொடர்ந்து வழிநடத்தும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமென். ஆமென்.